வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட மக்கள் குறைதீர் கூட்டம் கலெக்டர் ஆனந்த் மோகன் தலைமையில் நடந்தது. இதில் நெல்லை மாநகராட்சி 50வது வார்டு ஆமீன்புரம் பகுதியில் அரசு நிலத்தில் பள்ளிக்கூடம் அமைத்து தர கேட்டு கவுன்சிலர் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சி 50வது வார்டு கவுன்சிலரும் வரி விதிப்பு மற்றும் நிதிக்குழு உறுப்பினருமான ரசூல் மைதீன் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: மேலப்பாளையம் மண்டலம் 50வது வார்டு ஆமீன்புரம் மாநகராட்சி துவக்கப்பள்ளியை தரம் உயர்த்தி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக அமைத்திட கடந்த பல ஆண்டுகளாக அரசுக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் பாளை தொகுதி எம்எல்ஏ அப்துல் வஹாப் கோரிக்கை மனு காரணமாக ஆமீன்புரம் அன்னை ஹாஜிரா கல்லூரி எதிர்புறம் உள்ள உபரி நிலத்தில் பள்ளிக்கூடம் அமைக்க முந்தைய கலெக்டர் சுகுமார் நடவடிக்கை மேற்கொண்டார். கலெக்டர் ஆமீன்புரம் பள்ளியை நேரில் ஆய்வு செய்து அங்குள்ள இட நெருக்கடியை பார்வையிட்டதோடு அரசு உபரி நிலத்தையும் பார்வையிட்டு பள்ளிக்கூடம் அமைக்க தேவையான நிலத்தை சர்வே செய்தார். இதில் அரசு உபரி நிலத்தில் 6.60 ஏக்கர் நிலத்தில் பள்ளிக்கூடம் அமைக்க தேவையான 3.30 ஏக்கர் இடத்தை ஒதுக்கீடு செய்து அரசுக்கு பரிந்துரை செய்து கோப்புகளை அனுப்பி வைத்தார். தற்போது அந்த கோப்பு அரசின் உத்தரவிற்காக காத்திருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு ஆமீன்புரம் ஆரம்ப பள்ளியை தரம் உயர்த்தி அரசு உபரி நிலத்தில் புதிய பள்ளிக்கூடம் கட்டித்தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு மனு அளித்தனர். மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் ஆட்டோ காஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி சார்பில் கடந்த 80 ஆண்டு காலமாக செயல்பட்டு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பகுதியில் மக்கள் படிப்பதற்கான நடுநிலை பள்ளியோ உயர்நிலை பள்ளியோ ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.